Let's pray. Loving Heavenly Father, we come to you humbly, Lord, for another hour of which you have blessed us with. Help us, Father, to understand your word, your will, and the mysteries in your word, Father God. Lord, you're unchanging. Your thoughts don't change. You have always been constant from before creation, Father God. Help us to understand that. Help us to realize your faithfulness. Help us, Father, not to judge you in a smaller size, Father God. Help us, Father, to realize your majesty. Make us humble, Father. Make us less so that you are elevated in our minds, Father God. Lord, be with us while we dwell on your word. In Jesus' wonderful name I ask. Amen. All right. So, Inniki, we are continuing with the series on Deuteronomy. So, Deuteronomy, we are almost coming to the end. Quickly talking about it, the Moses, their final few words or a few sermons actually to the new generation who is going to enter into the promised land. He knows he's not going to be there. இத்தனை நாள் ஃப்ரம் த டைம் ஆஃப் பாஸ் ஓவர் அந்த அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க முறுமுறுத்தல் டைமில் அன்பிலீஃப் டைமில் எல்லாம் கூடயே இருந்து கடவுள்கிட்ட பேசி அந்த லா வாங்கி கொடுத்தது எல்லாம் மீடியேட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார் மோசஸ். நவ் ஹீ நோஸ் ஹீ இஸ் நாட் கோயிங் டு கோ அலாங் வித் தெம். He knows Joshua is going to take over. So he is actually doing this final sermon. So another interesting point, cute point, Genesis book is talking about roughly BC 4000 till BC 1500. Moses காலம் வரைக்கும் or Moses காலத்தை விட்டுட்டோம்னா another 400 years பின்னாடி at least 2000 years, 4000 to BC 2000 உடைய history is in one book. 4 other books, மற்ற மோசஸ் எழுதின தோரா புக்ஸில் எக்ஸடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி, அந்த 4 புக்ஸும் ஒன் மேனுடைய லைஃப் டைம் இல்லை மோசஸ் லிவ் ஃபார் 120 years. அப்போ அந்த 120 yearsல நடந்த விஷயம் 4 புக்கில் இருக்கு. 2000 வருஷத்துமா நடந்த விஷயங்கள் ஒரே புக்கில் இருக்கு. குவைட் இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஸோ அதுலேயும் ஜெனசிஸ்லேயுமே ஃபர்ஸ்ட் 11 சாப்டர்ஸில் it covers like 1500 years or 400-500 years தான் ரிமைனிங் 50 சாப்டர்ஸில் இருக்கு. ஸோ அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மனசில் வச்சு வாசிச்சோன்னா இட் இஸ் நைஸ். ஓகே, கம்மிங் டு திஸ் 4 books written in Moses' lifetime. Exodus chapter 1 and 2, ஜுப்பனி 8 years முடிஞ்சு போயிடும். தன்னுடைய சொந்த ஸ்டோரி ரொம்ப குறைச்சி தான் எழுதியிருப்பார். 40 years வரைக்கும் பேலஸில் இருப்பார். another 40 years மீடியான் கல்யாணம் பண்ணி ஜெத்ரோவுடைய ஷீப் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அதில் ஒரு 8 years போயிடும். ஸோ ஆக்சுவலாக அந்த 4 புக்ஸும் 40 yearsல நடந்த விஷயங்கள் தான் 4 புக்கில் இருக்கு. ஓகே, கம்மிங் டு நவ் டியூட்ரானமி, இட் இஸ் ஜஸ்ட் சர்மன். ஸோ people think it is probably happened in the last week. நடந்த காரியத்தை டியூட்ரானமியில் எழுதியிருக்கு. அவர் பேசினதுன்னா ஃபியூ hours of talk. மேக்ஸிமம் அதை பேசி பார்த்தோம்னா ஃபுல் டியூட்ரானமியா இட் சீம்ஸ் இட் வில் கம் ஒன்லி ஃபார் 3 hours. ஸோ மேபி இட் இஸ் ஜஸ்ட் ஒன் பிரசங்கம் ஆர் ஒரு லாஸ்ட் வாரத்தில் ஒரு 1-2 பிரசங்கத்தை ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஃபியூ ஹவர்ஸில் இருக்கிற விஷயந்தான் டியூட்ரானமியில் இருக்குது. ஸோ டியூட்ரானமி இஸ் மோர் ஆர் லெஸ் மற்ற 3 புக்கையும் சேர்த்து அவரை ரிமைண்ட் பண்ணி இந்த ஜென்ரேஷன்ட்ட சொல்லி அனுப்புறாரு. that is what is there in Deuteronomy. So all our previous lessons, sessions of Deuteronomy, what we did was நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் எங்கெல்லாம் அதை பிக் பண்ணியிருக்காங்களோ அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த எந்த தீமை மோசஸ் அழுத்தமாக சொல்கிறாரு, திரும்ப ரிமைண்ட் பண்ணுறாருன்றத நம்மளும் படித்தோம். வி வில் ஹாவ் அ வைண்ட் டவுன், வி வில் லுக் அட் இட் at the end, last session.
Okay, so now where are we? We are almost at the end. Moses is going to die. அந்த இடத்துல இருக்கோம். So covenant renew பண்றாரு. So little bit narrative. அந்த sermon portion முடிஞ்சு 29:30 till the end of the book is little bit like more like a story, not like a sermon. So அதுல வந்து உடைஞ்சு போன covenant திரும்ப he is renewing. Mount Sinaiல அவங்க பண்ண தப்பு இது last time we saw. And he is going to write, he's written down Torah and he's kept it in front of the he's kept it in front of the ark. அதுவும் பார்த்தோம். And next in line, Joshuaவை anoint எல்லாரும் முன்னாடி anointum பண்ணிட்டாரு. So we saw that. So we are going to see now what else is going to happen. So we know Israel மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புது லீடரை God has given. And now God actually tells them also where all Israel will fail. அதுவும் இதுல இப்ப நிறைய இருக்கும். So it's a little bit prophetical. It is also foretelling what is going to happen. So Moses, filled by God's Spirit, is able to tell that. And God wants these people to remember that they will fail, they will have difficulties. கஷ்டங்கள் வரும். ஸோ என்ன மாதிரி கஷ்டம் வரும், அது எதனால வந்தது, கெட்டது நடக்கும்போது they should remember, நான் this is because of I left God's commandments, அவர்கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டேன், அதனால தான் இது நடக்குதுன்னு Israel should understand சொல்லிட்டு there is a method which they are doing. What is going to happen? ஒரு சாங் எழுத சொல்றாரு. ஓகே, மோசஸ்ட write a song. Why? Because rather than prose மாதிரி essay மாதிரி இல்லாம sermon மாதிரி இல்லாம சாங்கா இருந்தா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணலாம், மண்டையில இருக்கும். So that's the reason. So ஒரு சாங்கா எழுது. So the song is going to be acting like a testimony. It's going to be a witness even during the time of judgment. Meaning they have no excuse. People cannot tell, I didn't know. அப்படின்னு சொல்ல முடியாது. God will say, I gave you the song, you are supposed to remember. So that is the reason. அப்படின்னு தெரியணும். Who he is and where it failedன்றது தெரியணுன்றதுக்காக he is giving this thing. So all this is in Deuteronomy 31. Okay? So கையில வச்சுக்கோங்க. So இந்த God's word standing as a testimony or a witness, கோர்ட்ல வந்து அக்யூஸ் பண்ணும்போது விட்னஸ் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டைம்ல அக்யூஸ் பண்ணப்படும் போது when every person is getting accused and judged, அப்போ God's word itself will come and stand as a witness and say, yeah, I told him and he still didn't hear. Right? So that is the point which the song is doing. அதுக்கப்புறம் Jesus also will come and tell. வாசிச்சு பார்க்குறீங்களா? Okay, first இது வாசிச்சிடலாம். Deuteronomy 31 verse 19. வாசிக்கட்டா? வாசிங்க ஆண்டி, thank you. Now therefore write ye this song for you, and teach it to the children of Israel. Put it in their mouths, that this song may be a witness for me against the children of Israel. It's going to stand against. So it is going to be on the accusing side. Right? So அந்த இடத்துல the song is going to be there. So the same idea will come later on New Testamentலயும் வரும். Can you please take John 5:13? John 5:39. This is Jesus telling, okay? So you search the scriptures, for in them ye think ye have eternal life, and they are they which testify of me. So God's word actually testifies of whom? Of Jesus. So the Bible actually talks about Jesus. Yeah, the important. How does that apply in judgment? Because judgment timeல redemptionக்கு கடவுள் ஜீசஸ் அனுப்பிச்சாருன்றத ரியலைஸ் பண்ணாதவங்க தான் தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. They don't come to Jesus and get saved. Therefore, they will be punished. Yeah. So the whole God's word
points to Jesus, right? That is Jesus telling himself. அவரே சொல்றாரு. That is verse 39. Can you please read 40? And he will not come to me that he might have life. இட்டர்னல் லைஃப் கிடைக்கிறதுக்கு என்கிட்ட வரமாட்டேன்றீங்களே, தெரியுது. எழுதிலாம் இருக்கு, புக் இருக்கு, but you still don't want to do this. And this is Jesus is saying this is not something new. See verse 46. For had he believed Moses, he would have believed me, for he wrote of me. Awesome or what? Moses wrote about Jesus. So that means in Torah, it is all about Jesus, right? So which I think we did this exercise throughout maybe the last few years. எங்கெல்லாம் ஜீசஸ் ரிஃப்ளெக்ட் ஆறாங்க, அவங்க டைப்பாலஜி பார்த்தோம், ஷேடோஸ் பார்த்தோம், இல்லை the methods of redemption பார்த்தோம், how God is pointing this, underlying this point திரும்ப 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 திரும்பன்னு பார்த்தோம். பாஸ்ஓவர் லேம்பில் பார்த்தோம், டெம்பிளில் பார்த்தோம், சாக்ரிஃபைஸில் பார்த்தோம், கெயின் ஏபிள் ஸ்டோரியில் பார்த்தோம், இல்லை so many ஆர்க்கில் பார்த்தோம். So we see how God by his grace has always shown or given a way of salvation. He himself gives. He doesn't expect us to save ourselves. He offers this salvation. நம்ம அக்செப்ட் தான் பண்ணணும். அதான் ஃபெய்த். அது கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு, ரைட்? ஓகே, அதனால the word or here the song will be witnesses or they will testify against humans at the time of judgment. Okay, so Israelக்கும் அதே தான். When God is punishing them or judging Israel as a nation, அவங்களுக்கும் அந்த சேம் பாடம் தான். அவங்க as a nation ரொம்ப நாள் அந்த லேண்டில் அவங்க இருக்கணும்னா அவர் கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருந்தார். அந்த இதை அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா they lost their land, they lost their nation, they were scattered. ஸோ அதெல்லாமே இந்த 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 4 சாப்டர்ஸில் அதெல்லாம் வரும். நீங்கள் கேட்கல, அதனால் நான் ஸ்கேட்டர் பண்ணுவேன், நீங்கள் அழுவீங்க, நீங்கள் எப்போ அழுறீங்களோ திரும்ப கூட்டிகிட்டு வரேன், எல்லாம் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ so this is the song Moses is writing, and the reason why God tells him to write is this, and we know how why. Okay. And here they also tell, okay, அடுத்த generation continues. முன்னாடிலாம் writing is not that common, getting it written multiple copies லாம் not that easy. அதனால தான் God would have told every king should personally write a copy அப்படின்னு சொல்லியிருப்பாரு. Anyhow, so this will be read once in 7 years on the Feast of Tabernacle. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் கேட்டுருவாங்கல்ல, அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் கேட்டுகிட்டே வருவாங்க. பிள்ளைங்க வளர்ந்து அந்த இன்னொரு 7 years லேட்டர் அவங்க கேட்பாங்க. ஸோ தே ஹாவ் அ சான்ஸ் டு ரீட், டைஜஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்காக ஓகே, இட் வில் பி ரிப்பீட்டட் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சாங் இஸ் மோர் லைக் அ நேஷ்னல் ஆந்தம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் அ நேஷன், ஃபார் தெம் டு ரிமெம்பர் அண்ட் சிங் அண்ட் கீப் இன் மைண்ட். ஓகே, and he wrote this song the same day. If you see Deuteronomy 31 verse 22, பாத்தீங்களா? ஸோ அன்னைக்கே உட்காந்து எழுதி அவங்க படிச்சும் முடிச்சிருவாங்க ஃபுல்லா, ஜாஷுவா கூட உட்காந்து. You noted that verse? Deuteronomy 31 verse 22. Therefore Moses wrote this song the same day and taught it to the children. உடனே பண்ணிட்டார் அவர். எப்படி ஏப்ரஹாம் அன்றைக்கு மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். அன்னைக்கே எழுதிடுவார். என்னைக்கு God told, and the same day he does that. So quite a important point, இல்ல? Okay, so this is இது நான் இப்ப சொன்ன பாயிண்ட் தான். ஸோ ஏன் இந்த சாங் எழுதுறாங்க? இஸ்ரேல் வில் ஃபெயில், கட்டாயம் தப்பு பண்ணி மறந்து போய் கஷ்டங்கள்லாம் வரும். அந்த டைம்ல என்னென்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் சாங்கா எழுதி ரிமைண்ட் தெம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஓகே, ஸோ தி சேம் பாயிண்ட். ஓகே, அண்ட் திஸ் இஸ் the book of law is kept in front of or beside the ark. ஆர்க்குள்ள என்னெல்லாம் இருந்தது? மோசே, I think we saw this last time. மோசே, ஆரோனோட ராடு, 10 commandments tablet, written second time by the hand of God,
அண்ட் பவுல் ஆஃப் மன்னா இருந்தது இல்லை இது இட் இஸ் ரிட்டன் பிசைடுன்னு எழுதியிருக்கு. ஓகே, ஸோ அங்கே இருந்தது. ஸோ ஹீ டாட் திஸ் சாங் டு எவ்ரிபடி. அண்ட் இன் இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு ஒரு ஸ்பீச் இந்த காலத்தில் கூட நம்ம பேசுகிறோன்னா ஒரு பைபிள் ஸ்டடியாக இருந்தால் வி நம்ம சொன்னது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவோம் இல்லையா? ஆர் ஒரு நார்மல் பேச்சாளர்கள்னா ஷேக்ஸ்பியர் என்ன எழுதியிருக்காருன்னா இல்லாட்டி திருவள்ளுவர் என்ன எழுதி சொன்னாருன்னா அப்படின்னு லைக் தே வில் டேக் அ கப்புள் ஆஃப் அதர் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் த சேம் ஐடியா. அதே ஐடியா பாருங்க அப்போ இருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தேல் டெல் ஒரு விட்னஸ் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. யூனோ ஹவ் மோசஸ் எங்கேருந்து தெரியுமா கூட்டிகிட்டு வருவார்? ப்ளீஸ் ரீட் 31:28. உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லோருடைய காதுகள் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். ஆமா, யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காரு பாருங்க, ஹெவன் அண்ட் எர்த் விட்னஸா கூப்பிட்டு அவ்வளோ ஷுர் ஆஃப் வாட் ஹீ இஸ் டெல்லிங் தெம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் த பாயிண்ட் இல்லை அவர் சொல்ற மெசேஜ் இஸ் so important. It is so critical. It's becoming the almost like the national anthem மாதிரி, which they did not follow. That's a different point. But Moses சொல்லும் போது he was so clear. அந்த அதுடைய அந்த ஸ்ட்ரெஸ் so clear-ஆ இருந்தது. Okay, so he calls heaven and earth to witness against them. Okay, one commentator wrote this song as the rock song. It's a nice thing because it will keep in your mind. Okay, ஏன் ராக் சாங்னு அப்புறம் பார்க்கலாம். சரி, ஸோ if you take Deuteronomy 32 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. It's a long chapter, but I'm going to make it short and explain. சரியா? So Deuteronomy 32 கையில் வச்சுக்கோங்க. So you can read. You don't have to read loud, but கண்ணில் பார்த்துட்டே வந்துருங்க. ஓகே, ஸோ முதல்ல he's starting the song with praises for God, how great God is அப்படின்ட்டு verse 1 to 4 அது இருக்கு. பார்த்துக்கிட்டிங்களா? 5 and 6 ஐயோ உங்களுக்கு அது தெரியலையேன்னு அது ஒரு திட்டு இடையில. ஓகே, அது pointing to Israel's failure. ஓகே, but verse 1 to 4 is talking about God's greatness. Then he's ப்ரூஃபுக்கு God greatன்னு சும்மா கிரியேஷன் டைம் ஆர் நேச்சர் மட்டும் சொல்லாம எப்படிலாம் நடந்தது, என்னெல்லாம் நடந்தது, இது வரைக்கும் நடந்த ஹிஸ்டரி. ஸோ மோசே காலம்னா வாட் ஆல் ஹேப்பன். அந்த அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி ஹீஸ் டெல்லிங் தெம். ஓகே, ஹீஸ் டெல்லிங் தெம் எப்படி உங்களை சூஸ் பண்ணாரே, லைக் இஸ்ரேல்னு ஒரு ஜேக்கப்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்க சந்ததி தானே பெருசா இருக்குல்ல. ஸோ அது செலக்ட் பண்ணதே ஒரு அமேசிங் பாயிண்ட், அதுவே ஒரு பிரைஸ் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி அப்புறம் இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஹவு நைஸ்லி ஹஸ் பீன் டேக்கிங் கேர், அந்த வில்டர்னஸ் வாக்ல எல்லாம் என்னெல்லாம் பண்ணாரு. ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் தேர் ஃப்ரம் 7 to 14. Okay, you can just run your eyes and you will be able to note that point. All right, but they failed again and again and again. எப்படி முதல்ல they didn't realize God's greatness. அதே மாதிரி நல்லா செட்டில் ஆன பிறகு, லேண்ட்ல போய் செட்டில் ஆன பிறகு, வில்டர்னஸ் வாக் முடிஞ்சிருச்சு இல்லையா? தேர் அட் த ஜோர்டன் ரிவர் பேங்க்ல உட்கார்ந்துருக்காங்க டென்ட் போட்டு. மோசஸ் வில் டை இன் மவுண்ட் நீபோ, ஜாஷுவா வில் டேக் தம் இல்ல, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு போயிருவீங்க, போய் நல்லா வாழ்வீங்க. அப்போ நெகட்டிவ் வாட் வில் ஹேப்பன் இஸ் யூ வில் ஃபர்கெட், ரைட்? ஸோ நல்ல பிளென்டிஃபுல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் போது யூ வில் ஃபர்கெட் காட். அப்போ ஹவு இஸ் காட்ஸ் ரியாக்ஷன்? ஹிஸ் ஆங்கர் இஸ் கிண்டில்ட். verse 19 to 22. அதுக்கப்புறம் அவருடைய ஜட்ஜ்மெண்டா இருக்கும். நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் தேர் 23 to 27, 28 to 33. கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இன் டோன் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் தே ஆர் வார்ன்ட், but they still don't get it. Okay, you can notice that கடவுளை விட்டு விலகி போன அந்த பாயிண்ட், ஐடல் வர்ஷிப் பாயிண்ட், அதெல்லாம் வந்துடுது. ஓகே, அதெல்லாம் கவர் ஆகும். அண்ட் why
how God is going to punish them என்றதும் வருது. Okay. So Deuteronomy 30-28 பாருங்க. Yeah, they don't have any understanding. They don't get it. First பார்த்துக்கிறீங்களா? Deuteronomy 30-28. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. ஆமா. So they don't understand he is telling. So that part is also covered. So God's anger is starting. இல்லையா? கோபம் வர்றதுக்கு காரணமா இருந்துடுறாங்க. ரைட். ஒரு நைஸ் வண்டர்ஃபுல் பாயிண்ட் ஆக்சுவலா வந்து யூ கேன் நோட்டிஸ், கோபம் வருது கடவுளுக்கு, ஆனா 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்றதும் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க, ஃபெய்த்ஃபுல்லா இருந்தவங்க, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ்ல அன்பு காட்டி ஒபே பண்ணி இருக்கிற பீப்புளுக்கு கடவுள் வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். விலகி போனவங்களுடைய ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட். அந்த ஸ்பிளிட்டும் கிளியர் ஆயிரும். ஸோ இவ்வளோ நேரம் ஜென்ரலாகவே இருக்கும் இல்லை, ஓவராலாக இட் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் அ ஓவரால் ஸ்டேட்மெண்ட். பட் 34ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்சஸ் வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக verse 20லையும் இருக்கும், ஃபெய்த் இல்லாமல் போகிறாங்க அப்படிலாம் இருக்கும். பட் யூ வில் நோட்டிஸ் திஸ் மோர் கிளியர்லி ஹியர். மை சர்வன்ட்ஸ்னு ஆரம்பிச்சிடும். ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் பிகமிங் ஸ்பிளிட். இல்லை, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, அவங்கள அவெஞ்ச் பண்ணுவேன். ரைட், அவங்கள தொல்லை பண்ணவங்கள நான் ஐ வில் ப்ரொடெக்ட். இப்படி கொஞ்சம் மாறிடும். இவ்வளோ நேரம் இன்னொரு பாயிண்ட், இஸ்ரவேல் பற்றியே பேசிட்டு இருந்த காட், நவ் ஹீ இஸ் ஆல்சோ டெல்லிங் all are involved. Everybody is now included in this God's anger and judgment. Everybody is now involved. So if you notice, last verse எல்லாருமே வாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்க. I'm searching for that verse. Okay, I'm அவசரத்தில் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. He will tell everybody is sorry, one second. Okay, I'm not getting. Okay, I should make a note of that point. Okay, and the song ends with verse 43. யாரெல்லாம் அந்த verse வாசிங்க, அந்த செய்து Deuteronomy 32:43. ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார். Okay, so now யாரெல்லாம் இன்வைட்டட் பாத்தீங்களா? நாட் ஜஸ்ட் இஸ்ரவேல், ஜென்டைல்ஸ் ஆல்சோ. இல்லை, எல்லா ஜாதிகளும் now invited. எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலோட சேர்ந்து வாங்க. He will avenge. That means there will be a judgment, and there will be a judgment punishment only for யார் பிலீவ் பண்ணலையோ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், அட்வர்சரிஸுக்கு. மற்றவங்களுக்கு அட்டோன்மெண்ட் உண்டு. வெரி கிளியர், நோ? வெரி நைஸ்ல. ஸோ த சாங் எண்ட்ஸ் இன் தட் ஆங்கிள். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அவருடைய மெஜஸ்டி இல்லை, praising his greatness, looking at the past, counting the blessings, என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கு, அதை வச்சாது they should realize who God is. But God, they forget, they move away. God is angry. He judges those who know God. இல்லையா? இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சும் நகண்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, உலகத்தில் இருக்க மொத்த எல்லா மக்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, அட்டோன்மெண்ட்டும் உண்டு. ரைட், அந்த பாயிண்ட்ல வந்து இட் இஸ் எண்டிங். ஸோ திஸ் இஸ் த ஹோல் story of the world. Right? Why is it a rock song? You will see the word rock many times. 32:4 rock இருக்கு பாத்தீங்களா? Deuteronomy 32:4 there is a mention of the rock. அங்க ஆரம்பிக்குது, but then it is there in multiple places வரும். And we know who the rock is. Strike the rock,
அப்ப தண்ணி வரும்னு சொல்ற இடம், அதுல ராக் இருக்கும். யூ ஸ்டாண்ட் ஆன் த ராக் இருக்கும். தட் இஸ் when he's hiding in the cleft of the rock lala. So at that time, the rock again comes back. Speak to the rock. Second time தண்ணி கேட்கும் போது ராக் தான். நெபுகத்நேசர் ட்ரீம்ல ஒரு ராக் வரும் இல்ல, அந்த மல்டிபிள் சிலை, மெட்டல் சிலை உடைச்சு எறிகிறது, ஒரு ஹியூமன் கை வெட்டாத ஒரு ராக், அதுல ராக் இருக்கு. Believers, non-believersக்கு the rock is a stumbling block, especially for Israel. மெசையான்னு ரியலைஸ் பண்ணாம ரொம்ப எடர்னாங்க. They did that. And when Jesus comes and say, build your house on the rock, not on the sand, அப்படின்னு சொல்லுவாரு. The church is built on the rock. Okay, you get the picture, right? Okay. So Hannah praises, Hannah-ஓட praise, David-ஓட praise எல்லாத்துலயுமே God being called as a rock or equated to a rock இருக்கு. Okay, so அதெல்லாம் வர்றதுக்கு reason because Moses picks this up as well. Okay, so I'm sure you know. அதுல நிறைய வசனங்கள் இருக்கு, but we have looked at the rock many times. We have looked at it especially ரொம்ப எப்போ படிச்சோம், Exodus 17 படிக்கும் போது ரொம்ப படிச்சோம். Because அதுல தான் he strikes the rock and water comes இல்ல. So rock Jesus, water Holy Spirit. So Jesus will say, நான் போனதுக்கு அப்புறம் தான் Holy Spirit வர்றது. So அந்த ஈக்குவேஷன் தெரியும். செகண்ட் டைம் அடிச்சிருக்க கூடாது. ஏன்? By type, you just have to ask. Those who ask will get. The living water, heavenல எல்லாருக்கும் freely available இல்ல. Those who come to Jesus will get it. Whereas Moses வந்து அந்த டைப்பை தப்பாக்கிடுவார்ல, he will strike second time also. அதனால தான் he is punished as well. So there you go. So நம்ம அந்த டைம்ல ரொம்ப படிச்சோம். அந்த cleft of the rock ஒளிஞ்சு இருக்கும் போதும் when he sees God's presence and his hand pass by, ஒளிஞ்சிருக்கிறது ராக் உள்ள இல்ல. Like how when we will face Father God, நம்ம யார் பின்னாடி ஒளிஞ்சிருக்க போறோம்? ஜீசஸ் பின்னால ஒளிஞ்சிருக்க போறோம். கிராஸ் நம்பி அது பின்னால ஒளிஞ்சிருக்கோம். We are hiding under him. We are atoned under him. He is the cover for us. So we have looked at this a lot, so I'm not going into that much detail. So Paul, of course, biblically, if you want short verse, this is the one when Paul tells in 1 Corinthians 10:4, right? They drank of that spiritual rock that followed them, and the rock was Christ. Okay, so Paul, in fact, that is the understanding. என்ன understanding? ஒரு மலைனா மலைய அடிச்சு தண்ணியா இருந்திருக்காது. ஏன்னா ஒரு நாள் இல்ல 40 நாள் தண்ணி வேணும், 40 வருஷம் தண்ணி வேண்டி இருந்திருக்கும்ல. So it would have been like something small like this, something much smaller, and they probably carried the rock around into our understanding. Okay, so அதனால the rock that followed them இருக்கு. So that's an understanding, like it's a smaller piece, it is not like a hill or a mountain, and water was coming from the rock all the time. Okay, right, so that is Jesus, so we know that, right? Okay, coming to the Song of Moses back again, I'm going to explain something else to you now. So we saw overall theme பார்த்தோம் அந்த songல, அதுடைய rock உடைய rock. I should have made a list of all the rock, but then it's easy to find out for you guys as well. நிறைய இடத்துல இருக்கு. அந்த ஒரு point பார்த்தோம். I'm going to talk about something else now. Song of Moses இந்த பாட்டை it is generally known, okay? Because Moses wrote it, but of course God gave him the words, because அதுல வர்றதும் அப்படி வரும். But இருந்தாலும் it is called the Song of Moses. Bibleல there are the Song of Moses ன்னு சொல்லி a couple of placesல இருக்கு. Okay, so from what I know, it is there in 4 times in the Bible, 3 in the Old Testament and 1 in the New Testament. So it's quite interesting. So let's have a look at it. So one in the Exodus 15, Pharaoh
ரெட் சி கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேரோட ஆர்மிலாம் துரத்திட்டு வரும் அந்த ட்ரை லேண்டில். அண்ட் காட் வில் க்ளோஸ் த வாட்டர்ஸ் அண்ட் all the Pharaoh's army and the Pharaoh, everybody perished. இல்லையா? So this is in Exodus 15, 14, 15. And they praise God and they sing a song. So Miriam the prophetess sang. அதில் Moses is singing also. So அந்த இடத்துல ஒரு மோசஸ் பாடின மாதிரி ஒரு 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 இடம் இருக்கு. There is Psalm 90 which is credited to Moses அந்த Psalm. So அவங்க ஹீப்ரூ பீப்புளுடைய சாங் புக் இல்ல அதுல ஒரு பாட்டு மோசஸ் எழுதினாருன்னு இருக்கு. ஸோ இஃப் யூ ஓப்பன் Psalm 90 கையில எடுத்து வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா டைட்டில் இருக்கு. உங்க பைபிள்ஸ்லயும் இருக்கா? A prayer of Moses, the man of God. தமிழ் தமிழ்ல பைபிள் தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம்னு இருக்கு. அதான் ஓகே, ப்ரேயர் ஆஃப் மோசஸ். ஓகே ஃபைன். ஸோ பட் இட்ஸ் அ சாங், அதனால தான் சாம்ல இருக்கு இல்லையா? ஸோ தெர் இஸ், ஸோ தட் சாங் இஸ் ஆல்சோ தேர். பட் ஐ ரெட் சம்திங் அ லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங் விச் இஸ் Psalm 90 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 சாம். Actually, they don't know who wrote it. Anonymous Psalms. So someone had commented that Psalm 90ல இருந்து மோசஸ் எழுதினது தான் அந்த நெக்ஸ்ட் 10 Psalm, because you can actually read it, correlate to அவர் வாழ்க்கையில நடந்த காரியங்கள். லைக் அவங்க வில்டர்னஸ் வாக்கா இருக்கட்டும், தண்ணி கிடைச்சதா இருக்கட்டும், சுகம் கிடைச்சதா இருக்கட்டும், அந்த மாதிரி வெவ்வேறு காரியங்களை ஞாபகம் வச்சு எப்படி he avenged or he punished Pharaoh அதுவா இருக்கட்டும். ஸோ வாட் எவர் லைக் ஹவு பீப்புள் கடவுளை மறந்து போனாங்க, டிசோபீரியன்ட் ஆனாங்க, கடவுள் இவ்வளோ பக்கத்துல இருந்து இவ்வளோ கிரேட் காடா இருந்தாலும் மறந்தாங்க. அப்படி வெவ்வேறு தீம்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி தே ஆர் த சிமிலர் தீம்ஸ் ஃபுல் பைபிளில். ஆனால் இதையோ மோசஸ் அண்ட் தோரா நினைச்சிட்டு 90 to 100 வாசிச்சு பாருங்களேன், நிஜமாவே மோசஸ் தான் எழுதியிருக்காரோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ வாண்டட் டு ரிசர்ச் தட் மோர் பிஃபோர் ஐ டாக் அபவுட் 90. ஸோ ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் இட், பட் யூ ஆர் வெல்கம் டு ஷேர் த சர்ச். ஓகே, சரி, அது Psalm 90ல. அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ பார்க்குற Deuteronomy 32ல கடவுள் எழுத சொல்லி ரொம்ப கிளியரா there is another song of Moses, and the most interesting is in Revelation 15ல இருக்கு திரும்ப Song of Moses, which is absolutely thrilling. Okay, சரி, let's quickly look at this thing. So in the chapter 32ல இருக்கிற song from 1 to 43, I'm going to அதை குறுக்கி long 43 verses இல்லையா, அதை சுருக்கி எசன்ஸ் மட்டும் எடுக்க போறேன். ஓகே, so 1 to 4 we already saw God's greatness is mentioned. 5 and 6 மனுஷனுடைய like the fallen, how they forget it. 7 to 14 proof of God's greatness or grace, mercy, his love, his protection on the part of it. And again Israel forgets, right? They don't realize it. அதுக்கு அடுத்து வர பாயிண்ட் God will punish இல்லையா? He is continuing to be loving, kind, protecting, even though he is amazing and great. If you don't realize it, if you don't give the worthy credit and worship him, he will punish. நியாயம்தான். ஸோ 26 to 33 அந்த போர்ஷன்லேயே ஆக்சுவலாக அந்த 19 to 42 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குல்ல. காட் பனிஷ் பண்ணுவார். ஏன் பனிஷ் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பண்ணாங்கன்றத தனியாக லிஸ்ட் எடுத்தோம்னா அது கொஞ்சம் வரும். ஓகே, அண்ட் காட் பனிஷ் பண்ணுறது, இஸ் இட் ஜஸ்ட், அது நியாயமா? அப்சல்யூட்லி நியாயம். கரெக்டா? அந்த 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 பாயிண்ட் all of us need to keep that in mind. It's அதுல கோட்டை விட்டுருவோம் நம்ம வந்து இப்படி ஏன் கடவுள் பண்றாரு அப்படின்னு ஒரு மனசுல தோணும் நமக்கு சில நேரம், பிகாஸ் ஆஃப் our stupidity.
அப்படி கேட்க வருதுன்னு வைங்களேன், நம்ம வாயில மனசுல வருதுன்னா, go back to this. Because this is the point, God is telling, I have every right to judge, to punish, not just judge. Judgmentல you are right, you are wrong தான் சொல்ல முடியும். He can go to the next step and punish as well, right? So நம்ம அதுதான் நியாயம், right? Because we forgot him, we did not give him the right worship, the right respect, we did not give him the right amount of love, that then we deserve punishment. On the point when it is just. So when there are so many things which happen in the world and people think கடவுள் ஏன் இப்படி பண்றாரு, இப்படி நடந்ததுனால கடவுள்னு ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் ஒரு ரொம்ப காமனா காதுல விழுற பாயிண்ட்ஸ். இங்க ஒரு கெட்ட காரியம் நடந்தது, இந்த கெட்ட காரியம் நடந்ததுன்னா, ச்சே கடவுள் எப்படிப்பா இதெல்லாம் அலோ பண்ணாரு, இது ஏன் இது நடந்தது. So they do not realize man is fallen, இல்லையா, ஈடன்ல, and along with that nature is also corrupt. கடவுள் நினைச்ச கிரியேஷன் இல்ல இது. We see so much about the greatness in creation. இருந்தாலும் அதில் even nature is corrupted because of man. இல்ல, if you remember the curse which God tells to Adam, உன்னால இந்த தரையும் சபிக்கப்பட்டிருக்குன்னு இருக்கும் இல்ல, நான் தமிழ்ல கரெக்டா சொல்லலையா இருக்கும், பட் that's what God tells, because of you even the land is cursed. இந்த லேண்ட்ல இருந்து இப்பதான் தார்ன்ஸ் எல்லாம் வரப்போகுது. சோ அதுக்கு முன்னாடி தார்ன்ஸ் கிடையாது. Yeah, so bad stuff in the world நடக்கும்போது let us be very careful not to question God. Let us realize how sovereign he is. அதாவது அவரால இதை செய்ய முடியுது அப்படின்னு நம்ம நடுங்கணும் இல்ல, அந்த ஆட்டிடியூட் வர்றது பெட்டர். ஓகே, ஸோ இந்த சாங் ஆஃப் மோசஸ்லாம் அதுதான். எவ்வளவுதான் ப்ரூஃப் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. கடவுளுடைய கிரியேஷன்ல இருந்து, இஸ்ரேவேல செலக்ஷன்ல இருந்து, ப்ரொடெக்ஷன் வரைக்கும் எல்லாம் இருக்கு. இருப்பினும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா, you will be punished. It is so fair. So on the point, and this applies not just to Israel. அதுதான் verse 43ல end ஆறுது. He will avenge the blood of his servants. அப்போ ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. அவருடைய சர்வன்ட்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவருடைய adversaries, அவருடைய enemies-னு ஒரு கூட்டம் இருக்கு. Very clear about it now. ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. There is no in between. We need to be sure as well. நாங்க 80% okay எல்லாம் கிடையாது அங்க இல்ல. There is nothing called that. Either we are his servant or we are his enemy. That's it. Servants-க்கு atonement உண்டு. Finished. Such a clear message in this song. Okay, so note this point, keep that in your mind. Now let us come to okay, so great amazing God, sinful man, punishment is fair and just. In the great God-க்கு எதிர்த்து பண்ண மக்களுக்கு உண்டு punishment. There is no doubt in that. The lovely part is his love extended to his own and the world. எல்லாருக்கும் he has given a way out. This is the message of the Bible as well. Yeah, so this is the message, and that's what Moses has written, and that's what Jesus is telling. He has written about me. Yeah, Jesus சொன்னார் இல்லையா ஜான்ல. ஓகே, ஸோ எக்ஸோடஸ் 15ல ஒரு பாட்டு இருக்கு இல்ல, ரிமெம்பர் ஒரு சாங், அந்த ஃபேரோஸ் எல்லாம் ஃபேரோடைய ஆர்மிலாம் தான பிறகு கையில எடுத்து வச்சுக்கிறீங்களா? எக்ஸோடஸ் 15. அதே இந்த எக்ஸோடஸ் 32 பார்த்த மாதிரி கொஞ்சம் கடகடன்னு பார்த்துடலாம். எக்ஸோடஸ் 15ல. ஓகே, ஸோ very similar start. If you see from verses 1 to 3 is all about how great God is in the situation, especially in this situation. Okay, he has won, he's the man of the war, அந்த பார்ட்டு. அதுக்கப்புறம் எப்படிலாம் பனிஷ் பண்ணாரு ஃபேரோடைய ஆர்மிய, எப்படிலாம்
he showed his judgment and punishment. எப்படிலாம் பண்ணாரு அப்படின்றது verse 4 to 8 or 7 and 8 to 10. கண்ணுல பார்த்துக்கிறீங்களா? நான் இங்க வந்து screenல I just highlighted the words so it will click. Okay, அதுக்காக just போட்டேன். So Pharaoh chariot he cast into the sea, he drowned them in the Red Sea, he dashed the enemy in pieces. In his anger he consumed them like stubble. இல்ல பதற எரிச்ச மாதிரி he just burnt it. He அவருடைய blast of his nostrils மாதிரி வெறும் மூச்சு காத்துனால he was able to God மூச்சுனால he could manage the waves of a sea. So it goes on like how he managed it and சொல்லிட்டு it is there, right? And then from verse 11 to 12 is again about praising God. ஐயோ God you are great அப்படின்னு திரும்ப he is praising God. Okay, and then the remaining verses from 13 to 17 is about redemption. எப்படி Deuteronomy 32 song ended with atonement madri, in the song is also ending with redemption. So 13 to 17 mattu vasikringla please. 13 to 17. யாத்ராகமம் 11 தானேக்கா? ஆமாப்பா. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகள் திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். ஆமா 17. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதுக்கு நியமித்த ஸ்தனமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். இப்போ just read 13 and 17 நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சுக்கு எழுதின மாதிரி இருக்கும். பழைய ஏற்பாட்டு வசனம் மாதிரியே இருக்காது. இட் will be like a பால் எழுதின மாதிரி நியூ டெஸ்ட்மென்ட் வசனம் மாதிரி இருக்கும். only read 13 and 17. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிற நியமித்த ஸ்தனமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அவர் ரிடீம் பண்ண பீப்புள அவரு டுவெல் பண்ற. அவர் கானான் தேசம் இல்ல, மாறிடுச்சு இல்லையா? கடவுளே தங்கி இருக்கிற ஃபார் யுவர் ஓன் டுவெல்லிங் த சாங்சுரி, அங்க எங்களை கொண்டு போய் சேர்த்துருவீங்க. திஸ் இஸ் நியூ டெஸ்ட்மென்ட், திஸ் இஸ் த ஹோல் பைபிள், isn't it? இதுக்கு இடையில verse 16ல இங்கிலீஷ்ல லாஸ்ட் 2 சென்டென்ஸ், பட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். அவர் பர்ச்சேஸ் பண்ண, அவர் விலை கொடுத்து வாங்கின மக்கள் இருக்கா தமிழ்ல 16ல? 16 வாசிங்க. கர்த்தாவே, உமது ஜனம் கடந்து போகும் வரையையும் நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். ஓகே, மீட்டன் இருக்குல்ல தமிழ்ல. ஸோ இட் சேம் இதுதான். ஆனா ஐ லைக் த இங்கிலீஷ் திங், பர்ச்சேஸ். ஸோ மீட்கிறதுக்கும் ஒரு செலவு உண்டு. God has to pay something, இல்ல ransom மாதிரி. ஒரு நம்ம நகை பேங்க்ல வச்சிருந்துட்டு மீட்கிறோம்னா, பணம் கொடுத்தோம்னா பேங்க்ல இருந்து நமக்கு நகையை திரும்ப தருவாங்க. அந்த வேர்டு மீட்புக்கு ஒரு
cost உண்டு, right? So அது இங்கிலீஷ்ல ரொம்ப ஓப்பனா இருக்கு. Whom you purchased. So இந்த யார் இந்த ஸ்பெஷல் பீப்புள்? Whom he purchased with his blood. For அவங்க நேர காடோட dwellingல இருப்பாங்க. This is like New Testament words. This is absolutely beautiful, இல்ல? This is Exodus 15ல மோசே பாட்டுல இருக்கிற words. So once again, it is the same theme. So if you will notice, I am adding verse 1 to 3, 11 to 12, எல்லாமே praises, right? Verses 4 to 10 are all about judgment and punishment. And 13 to 17 is about redemption. Okay? So, great God, sinful man being punished, and atonement is there. Same theme. The whole Bible is actually the same theme, right? So, in the song is following the same message. It's no other message. இதுல இருந்து வேற எதையும் நம்ம glean பண்ணி வேற எதையாவது புறக்கி எடுத்தோம்னா understanding தப்பாக சான்ஸ் இருக்கு. Okay, so be very careful. This is the core message which Bible will repeat again and again and again. Now coming to Revelation 15. எடுத்து வச்சுக்கிறீங்களா? Revelation 15. எடுத்து வச்சு. So once again, just to bring to our memory, verse 1 to 4 is God's greatness, 5 to 6 about Israel உடைய fallenness, 7 to 14 proof of his grace or greatness, why he is amazing, and then from 19 God will punish, and he is justified to punish. He's got every right to punish on the point till verse 42. And then the world இருக்க எல்லாருக்கும் this extends. It is the same point. It is இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது, it is for everybody. அதுதான் நம்ம 32ல பார்த்தோம். If you open Revelation 15 and read verse 3 and 4, read அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். Okay, good. So this is that song. இதுல இன்னும் வெளிப்படையா நான் எப்படி I am highlighting Jesus told about this Moses அப்படின்னு ஜான்ல இருக்கு அப்படிலாம் நான் சொல்றேன்ல. ரெவலேஷன்ல it is very open. Song of Moses, the servant of God, and the song of the Lamb, both are the same. Okay, so the redeemed people in heaven are singing the song of Moses. Either it is the song of Moses and the song of the Lamb, all same. Okay, let us see how it is the same. So first part, great and marvelous are your works, Lord God Almighty. Exactly the same as the praise. Correct, Dana? It is praising God. So that is matching. Next comes just and true are your ways, O King of the saints. He is justified to punish you, remember? Anidhiya, he is not going to punish anybody, right? So, Needi ulla Devan will punish, right? So, that is this line. Just and true are your ways, okay? And then verse 4, ungala paathu bayapadadavanga yaru? Little bit of praise. It's a question, so I'm leaving it for the moment. Main point, for all nations will come and worship before you. This is not only for one group of people, it is for the whole world, and the logic applies. It will apply for the same. Who will not fear you, God? The whole world will come in front of you. Right? So this is talking about the global, how God looks at it global. எல்லாருமே இதுல involved. Judgments is manifest. இதுல வந்து past tense. முடிஞ்சிருச்சு.
Okay, your judgments have been manifested. வெளியில காட்டிட்டீங்க அப்படின்ட்டு they are singing. Okay, you have judged அப்படின்னு அர்த்தம். You have already done the judgment. So you see that இவ்வளோ 2 வசனம் தான். But highlighted point இது Song of Mosesன்னு எழுதியிருக்கு. So the long song of Moses in Deuteronomy 32 or the long song in Exodus 15 சுருக்கணும்னா இதே same points தான். God is great. He will judge. Okay, he will judge only the unfaithful, otherwise he is the king of the saints. Okay, and the separation irukku, so he will judge, and this is for the whole world. Clear? Super clear, right? Message of the Bible. It is the song of the lamb as well. So adula doubt irukku venam. So this is applicable for Old Testament and applicable for Jesus believers New Testament as well. So clear, so clear. Okay, what's the time? Okay, in the Deuteronomy 32 it's a long song. ஆனா நிறைய phrases இருக்குல்ல, நிறைய அதுல வர phrases வந்து either Psalmsலயோ மத்த prophetsோ New Testamentலயோ repeat பண்றாங்க. They are using the same terminologyன்னு சொல்லலாம். அந்த points I just wanted to highlight some of them. Okay, கொஞ்சம் time இருக்கு, so I'm going to highlight a couple of them before we close for today. So the crooked and perverse generation அப்படின்னா Deuteronomy 32:5 verse 5ல இருக்கு. வாசிக்கிறீங்களாப்பா? 32:5. அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். ஆமா. So country formேனால அப்பமே இஸ்ரேல திட்டும் போது மோசஸ் திட்டாரு. அவ்வளோ அந்த மாதிரி தான் மேன் இல்ல. அவரு 40 years பார்த்தாரு, அந்த அம்மா அப்பாக்களை பார்த்தாரு, இந்த பிள்ளைங்க வளர்ந்து வர்றதை பார்த்திருப்பாரு. So he knows the attitude of overall all mankind. எல்லாருமே இப்படிதான். We corrupted ourselves. We are not behaving like God's children. We are like a perverse and crooked generation. Correct தானே? Right? So அந்த attitude or the terminology is being used multiple times. Okay? So Jesus himself uses it at one point. Matthew 16:4 பாருங்க. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறே அடையாளம் இவருக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். So இவர் திட்டுறாரு. யார? ஆக்சுவலா இது Pharisees, Sadducees வந்து ஒரு சைன் கேட்பாங்க திரும்ப. நீங்க தான் மெசையான்னு ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சைன் காட்டுங்க அப்படின்ட்டு. அண்ட் ஜீசஸ் நோஸ் இது ஒரு அன்புனால கேட்குற டவுட் இல்ல, பக்தினால கேட்குற டவுட் இல்ல. இது சும்மா ஒரு டெஸ்ட். verse 1ல பார்த்தீங்கன்னா இருக்கு. சும்மா கேட்குறாங்கன்னு தெரியும். ஸோ he is calling them a wicked and adulterous generation. இந்த மாதிரி group of people. Your heart is not in the right place. நீங்க தான் சும்மா சைன் கேட்குறீங்க. You will get a sign. What is the sign? Sign of Jonah. What was that sign? We all know. 3 days fish வயிறுல இருந்தது இல்ல. So Jesus also was in the in Hades or in மரித்து இறங்கி இல்ல அப்படின்னு இருக்கும்ல. he died, he was buried and then he rose again. And the buried portion is again 3 days இல்ல. So that is the sign which Jesus himself tells for this. ஆனா he calls them adulterous. அந்த மாதிரி சைன் தேடி வரவங்க he says uselessly. Okay. This is another time there is a miracle. ஒரு demon possessed கூட்டிட்டு வருவாங்க. நாங்களாம் சொல்லி போக மாட்டேங்குது. I don't know what is the problem ன்னு கேட்டுட்டு வராங்க disciples. அப்போ அவங்களையும் he tells them, you guys are not straight.
we are crooked. So religion crooked யூஸுக்கு யூஸ் பண்றது எக்கச்சக்கம். ரொம்ப ரொம்ப ரொம்ப. I am not talking about prosperity preachers or TV evangelists. அந்த மாதிரி ஆளுங்க கூட இல்ல. நம்ம இண்டிவிஜுவலா நம்ம யோசிச்சுக்கோங்க. Are we giving God the glory, or typical we are asking God to serve us? That is a crooked generation. இல்லையா? நம்ம இல்ல நான் ஐ திங்க் ஐ கீப் ரிப்பீட்டிங் திஸ் பாயிண்ட். நம்ம ஜெபங்கள்ல நம்ம கோரிக்கைகள் எல்லாம் என்னவா இருக்கும்? எனக்கு இதை செய்திருங்க, என் குடும்பத்தாருக்கு இதை செய்திருங்கன்னு நம்ம கடவுளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரைட்? We are not submitting ourselves for his as a master. அவரு மாஸ்டர், நான் சர்வன்ட்ன்ற ஆட்டிடியூட் கொஞ்சம் கம்மி தான். இல்ல? That is a crooked generation. We are horrible. So அந்த மாதிரி தான் திட்டுறாரு ஜீசஸ். இல்ல இவங்க சைன் தேடிக்கிட்டு வர்றது, ஆர் ஃபெய்த் இல்லாம ஆக்ட் பண்றது, அது எல்லாரையும் he is telling you guys are not right. You are all perverse and crooked generation. And the same words, perverse and crooked generation, Paul uses. Philippians 2:15 பாருங்க. So we should not கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. அதுல நிக்குதா தமிழ்ல 14 or 16 அந்த சென்டென்ஸ். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். 16 also. 16 என்னப்பா? Holding forth the word of life. நமக்கு இதுல முடிஞ்சிருது. You shine light in the world. So Paul, how he is using this word, the world or everybody is perverse and crooked. Okay? All are perverse and crooked. அந்த ஜெனரேஷன் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. If you are God's child, we should not be part of them. We should be bearing light so that we are different. அவங்க மத்தியில you shine as lights in the world அப்படின்னு சொல்றாரு. So we need to be blameless and harmless children of God without any fault. You get that? மத்தவங்க இருக்கட்டும் அப்படி perverse and crooked. அதான் உலகம். Everybody is going to be that. It is not a small group of people who are perverse and crooked. All. Pharisees, Sadducees, இருந்து disciples வரைக்கும் all are like that. So among them, when we as God's children are living, don't fall into that. So if we ourselves, our prayers, our attitude, our thinking of our great God is wrong, yeah, that means our doctrinally we are wrong, we will fall into that category. அந்த மாதிரி ஆயிரும். We will also be a perverse and crooked generation. So let's be careful. Right? So on the word perverse and crooked, Moses எழுதினாரு, Paul வரைக்கும் people have used that terminology, but the message is clear. Right? Okay. Apple of God's eyes, I think நிஜமா நமக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வார்த்தை இல்ல. 32:10 இருக்கு பாருங்க. Deuteronomy 32:10, Song of Moses. I should have closed it. He found him in a desert land and in the wasteland, a howling wilderness. But God encircled him, he instructed him, he kept him as the apple of his eye. யாரை பத்தி? இஸ்ரவேல் மக்களை பத்தி. இல்ல, ஈஜிப்ட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து அந்த டெசர்ட் லேண்ட்லயும் பாதுகாத்து கூட்டிட்டு பத்திரமா வந்தாரு. எப்படி? ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ மாதிரி. ஸோ அது இன்னொரு டெர்மினாலஜி தான் இல்லையா? ஆப்பிள் ஆஃப் த ஐனா என்ன அர்த்தம்?
இமை காக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி அவ்வளோ பத்திரமா. ஸோ சாம்ல இருக்கு, கீப் மீ as the apple of your eye, hide me under the shadow of your wings. டேவிட் பாடியிருக்காரு. ஸோ தட் இஸ் தேர். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ crooked and perverse ஜென்ரேஷன்ல நம்ம லைட்டா ஷைன் பண்ணோம்னா he will take care of us as the apple of his eye. Yeah, we are well protected, well taken care of. Zechariah 2:8 Israel pati God says, Israel was sent to glorify among the nations, but he sent me after glory to the nations which plunder you. But for he who touches you touches the apple of his eye. Yeah. So Israel பாதுகாப்பு also comes from God himself. Right. So I found these verses which I think you and I understand it. God will protect his own. அவருடைய பிள்ளைங்களை அவர் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாரு. தெரிஞ்ச வசனம். It's very similar to சிறகுக்கடியில் இருக்கிற விங்ஸ் கடியில் இருக்கிற மாதிரி இல்லை. So known verse. But did you know there is one command for us now? Please read Proverbs 7:2, which I found interesting. Proverbs 7:2 பார்த்தீங்கன்னா, keep my commands and live, and my law as the apple of your eye. So we are supposed to keep God's word like the apple of our eyes. அவ்வளோ பத்திரமா பத்திரப்படுத்தி we should also be keeping lovingly, protect பண்ணி precious-ஆ we should also keep. So this is apple of the eye, and the terminology is used. Moses starts it, but it is used later on in other places. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் phrases இருக்கு. We'll continue with those phrases in the next session, and then probably close Deuteronomy. Okay. And that is we are closing Torah. So 5 books முடிச்சிருக்கோம். So praise God for that. Cool. Right. So let us see. Iron Auntie Joe பண்றீங்களா Auntie? Thank you, Auntie. Thank you, Father, for bringing us together this evening to learn about your word, Father. Thank you and praise you for each one of us who are gathered here. Thank you, Lord, for all that we have learned, both in the Old Testament and how it's reflecting in the New Testament, Father. Father, the fact that the Old Testament was used by Jesus in the New Testament itself is so wonderful, Father. Thank you and praise you for giving us Moses, oh Lord, who set the pace for your redemption, oh God. We are a crooked generation, Father. We fall down, not realizing your greatness and your grace and mercy. But you are so merciful and gracious, oh God, and you show us that. And you repeatedly pick us up, oh Father, and you redeem us, and you want us to keep your word and be a glory to your name. Thank you and praise you for this last chapter of Deuteronomy, oh God, which is a light to the New Testament, oh Father, what is to come through Jesus Christ. Thank you and praise you for all the in-depth study in which Pamela took us, Father. Thank you and praise you for the wonderful way in which she was able to tell us, oh God, that you are a mighty God, you're a loving God, you're a faithful God. But we are so fallible, oh God. We fall down, but you give us a new chance every time. You redeem us, and you want us to keep your word as an apple of the eye, oh God, of our eye. As you have kept us as an apple of your eye, God, protected us, given us all that is necessary. Thank you and praise you. Oh God, we pray, Lord, that you will be with all that we have learned, that as we get back, oh Father, let's read the scriptures in depth, oh God, to understand what we have learned today and to keep that in our mind. We thank you and praise you for using Pamela so wonderfully
Thank you, Lord, for helping her to give us all the understanding, the wisdom that is necessary to read the Bible, to read your word with more light, oh God, from you, with more understanding from you. We thank you for each one of us who are gathered here. So far, you've taken care of us, oh God, looked after all of our needs, been a faithful God, loving God. Great and majesty is your name, oh God. We thank you and praise you for taking care of all of our needs, and we continue to submit all of us at your feet to continue to lead us in the paths of righteousness for your name's sake, for your glory to be manifested through us. Thank you for John as well. We pray for the family that you will continue to bless them. Bless for Pamela's travel arrangements that she has made, oh God, that she will get to Chennai on without any problems whatsoever and come back to Dubai, oh God, and join John and bless us, bless her ministry here. Continue to be with her parents as well as they spend their time there in the United States, that they have a blessed time and be of great strength and courage to Pamela's brother's family, Father. We praise thee and thank thee for all that you've been doing for them all these years. Continue to lead them according to your will for your glory. Bless us this night. Let's all have a good night's sleep and go to church tomorrow to honor you, to glorify your name, Father, and live for your glory as well. In Jesus' precious name, we commit all these things. Amen. Amen. Thank you, Auntie. Thanks, Ma. Thank you, Auntie. Good night, Auntie. Good night, everybody. எல்லாரும் போயிட்டாங்க. நாளைக்கு church இல்ல. அதனால போயிட்டாங்க. So, okay, Ma. Take care. Bye, Ma. யார்மா தினகர் பால்? அவங்க தான் பாலனுடைய அம்மா அப்பா. Okay. That's okay. Okay. சரி, Auntie. Okay, Ma. Take care. Bye. Bye.